மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவ. புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன், புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் செய். அதெல்லாம் கிடையாது சம்பந்தி. நாங்கெல்லாம் பாயாசம் வைப்போம், மறுநாள் காலையிலேயே ஒரு மாதிரி வாடை வந்துடும், நல்லாவே இருக்காது. ஆனா அங்கம்மா வச்ச பாயாசம் மட்டும் கெடவே இல்லையே. அதே சம்பந்தி, கை பக்குவம்னு ஒண்ணு வேணும்ல. எதை எப்பப்ப சேர்க்கணுமோ அதை அப்பப்ப சேர்த்து பக்குவமா வச்சாதான் நல்லா இருக்கும் எந்த பொருளுமேவும். அங்கம்மா செய்யற சாப்பாடு குழம்பு தண்ணி எதுவுமே கெட்டு போகாது. மறுநாள் வச்சு கூட சாப்பிடுவோம் நாங்கெல்லாம். எப்பயுமே விசேஷ நாள் நிறைய செய்வாள்ல, மறுநாள் என்ன செய்வோம் தெரியுமா? சாம்பார், ரசம், காய், கூட்டு, பொரியல் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு சூடு வடுத்தி சாப்பிட்டோம்னா அது ஒரு தனி ருசி பார்த்துக்காங்க, சூப்பரா இருக்கும். இந்த கல்யாண வீட்டுகள் எல்லாம் மீந்து போகும் பாத்தீங்களா? சாம்பார், வெஞ்சனம், கூட்டு, பொரியல் எல்லாம் எல்லா ரசம் கசம் ஒன்னா வந்து சூடு பண்ற மாதிரி நாங்கள் சூடு பண்ணி வச்சிருவோம். மறுநாள் சாப்பாடை மட்டும் வச்சு அதை போட்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு சூப்பரா இருக்கும் சம்மந்தி. அது ருசியே வேற மாதிரி இருக்கும், கிடவே கிடாது. 2 நாளைக்கு கூட சுண்ட வச்சு சாப்பிடுவோம். அப்படியா சொல்றீங்க? நான் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டதே இல்லையே. அதுக்கு என்ன இப்ப? இன்னைக்கு நம்ம வீட்டுல அதானே, நேற்று வச்ச எல்லாத்தையும் போட்டு சுண்ட வச்சு வச்சிருக்கேன். சாப்பாடு மட்டும் வடிக்க வேண்டியதும் ஜோலி. வடிச்சு சோச்சோட போட்டு சாப்பிடுவோம். அன்னைக்கு சாப்பிடுங்க. அப்படியா? அப்போ ஒரு பிடி பிடிச்சிருவான். நிறைய இருக்கா? எல்லாத்துக்கும் சரியா போயிருமா? நிறைய தட்ட இருக்கு, சரியா போயிடும். மேற்கொண்டு இன்னைக்கு அங்க வர ஓணும்ல, காயத்ரி நிச்சயத்துக்கு போகணும்ல. அப்புறம் அங்க போனா அங்க சாப்பிடுவோம். அப்புறம் இங்க சாப்பாடு செஞ்சோம்னா வீணா போகும், குழம்பு வச்சா. அதனால சோத்தை மட்டும் வடிச்சு ஆளுக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு நிச்சயத்துக்கு போயிட்டு வந்து நைட்டுக்கு டிஃபன் பண்ணிக்கிடுவோம். அதுவும் சரிதான். நீங்க போயிட்டு வாங்க. நான் என்னத்துக்கு நிச்சயத்துக்கு? நான் வந்து என்ன செய்ய போறேன்? நான் அந்த சாப்பாடு சாப்பிட்டு வீட்டுல இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. ஏன் வந்துட்டு வாங்க, அப்ப ராக்காயத்தை கோச்சுக்கிற போது. அதெல்லாம் கோவிக்க மாட்டா. கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லு. முட்டி வலிக்குது, நடக்க முடியாது நம்ம தொலைக்கலனால. நீங்க எழுப்பாட்டி நீங்க வரீங்க தானே? நான் வராமையா? இந்த பாலகுமாரி இல்லாம பங்கனா? அதான கேட்டேன். பாலகுமாரி அம்மா வந்தாதானே இந்த இடமே களை கட்டேன். புஷ்பாவையும் பரமையும் கூட்டுக்கு போறியா? ஆமத்த, பக்கத்துல தானே கூட்டு போயிட்டு வர வேண்டியதேன். அது வீட்டுக்குள்ளேயே இருக்குல்ல, ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கும்ல. அக்கா பக்கத்துல போயிட்டு வந்தாதானே அது கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்க அக்கா அவங்க இங்க வராங்களா? நேரா ஃபங்க்ஷனுக்கு வந்துருவாங்களா? அக்கா நேரா ஃபங்க்ஷனுக்கு வந்துடும், வந்துட்டு அப்படியே கிளம்பிடும். ஏன்னா அவ சின்ன பொண்ணு தனியா இருக்கால வீட்டுல. அவளுக்கு நிச்சயம் முடிஞ்சதால அங்கிட்டு கூப்பிட்டு அலையக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்லயே வச்சிருக்காங்க. அவளுக்கு துணைக்கு ஆள் வேணும்ல. அக்கா வந்துட்டு அப்படியே கிளம்பிடும். ஆமா ஆமா, நீ அவங்களும் பாவம் கல்யாண வேலை பக்கத்துல வந்துருச்சு. கல்யாணம் எல்லாம் பார்த்து செஞ்சுட்டாங்களா? மண்டபத்துக்குலாம் இது பண்ணிட்டாங்களா? புக் பண்ணிட்டாங்களா? மண்டபத்துக்குலாம் அட்வான்ஸ் கொடுத்தாரா மாமா? அதே அக்கா இன்னைக்கு நிச்சயம் முடிச்சுட்டு வாப்பி மண்டபத்தை பார்த்துட்டு வரும்னு சொல்லிச்சு. போய் பார்த்துட்டு வரணும். அதே அட்வான்ஸே கொடுத்தாச்சு. நீ மண்டபத்தை பார்த்து என்ன செய்ய போறீங்க? அதுக்கு இல்லத்த, இப்ப மண்டபத்துல தங்குறதுக்கு வசதி எல்லாம் எப்படி இருக்கு என்ன? வெளியூர்ல இருந்து வரவங்களுக்குலாம் தங்குறதுக்கு இடம் வேணும் செய்யணும்ல. அதுக்கு தகுந்த மாதிரி மண்டபத்து பக்கத்துல ஏதாவது ரூம் போட்டு கொடுப்பாங்கல்ல, அதுக்கு தம்பி பார்த்து வரும்னு சொல்லிச்சு. எனக்கு கல்யாணத்துக்கு வர ஊர் நம்ம தாய் உள்ளதே வருவாங்க. அவங்கள போய் ரூம்ல போய் தங்க வைக்காருன்னா நம்ம வீடு இந்த அளவுக்கு அரமணை மாதிரி இதுல வந்து தங்க வேண்டியதானே. தங்கி இருந்துட்டு இப்படியே காலைல கிளம்பி போனா கூட போதும்ல. பாப்போம் எப்படின்னு. ஒரு சிலர் வந்து தங்குவாங்க, சில பேர் அடுத்தவங்க வீட்டுல போய் குளிச்சு கிளம்புறதுக்கெல்லாம் சங்கடப்படுவாங்க. அவ ரூம் போட்டு கொடுத்தா அவ வாடி ஃப்ரீயா கிளம்பி வருவாங்கல்ல, அதுக்காக சொல்லிச்சு அக்கா. என்ன மேகா, நீ ரெடியா ஆம இருக்க? கிளம்பு, நிச்சயதார்த்தத்துக்கு போகணும்ல. அக்கா நான் எதுக்குக்கா? நான் வரலக்கா, நீங்க போயிட்டு வாங்கக்கா. என்னம்மா வந்துட்டு வா. நீ சும்மா வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் மனசு கண்டதே யோசிச்சுருக்கான். வா அப்படியே ஜாலியா போயிட்டு வரலாம், நல்லா இருக்கும்ல. அதுக்கு இல்லக்கா, நான் வந்து கோவிச்சுக்கிட்டு சண்டை போட்டு வந்து உட்காந்துருக்கேன். ஃபங்க்ஷன் போனால் 4 பேர் கேட்பாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அது ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும். சில பேர் தப்பா பேசுவாங்க. வாழாவட்டியா வந்து உட்காந்துருக்கா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்குக்கா தேவையில்லாம வந்துக்கிட்டு? அடக்கி இருக்கி, இதுக்கெல்லாம சங்கடப்படுவாங்க. இப்ப நீ என்ன கொலை குத்தமா பண்ணிட்டு உட்காந்துருக்க பயப்படுறதுக்கு? எவ கேப்பா? இந்த சீனிமா வீட்டுல இருக்க பிள்ளையே கேட்டுருவாளா பயம் இல்லாம? என்னத்த வாழாவட்டியா வந்து உட்காந்துருக்காங்க? பூரா அவ புருஷன் கூட இருந்து வாழாம வெட்டியாதே இருக்காளுங்க. இதுல உடனே சொல்லுவாளுக்கு வந்து பக்கம்லாம வெக்கமாட்டவளுக்கு. அதானே இதுல என்ன இருக்கு? எந்த பொண்டாட்டிக்கும் புருஷன் கூட சண்டை ஓட்டு கோச்சுக்கிட்டு வீட்டுக்கு போகாம இருக்கா? என்னமோ சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி புருஷன் கூட சண்டை ஓட்டு கோச்சுக்கிறாள பொண்டாட்டி எங்க இருக்கா? அதானே நீ வேற வாமா கேப்புல. இதுக்கெல்லாம் போய் சங்கடப்படுத்திருப்பாங்க அக்கா. நான் கூட எதுவும் உடம்பு கூட முடியலையோ என்னமா நினைச்சேன். கிளம்ப நீயே. இந்த டவுசர் சட்டையை போட்டு போகாம சேரகளே கட்டிட்டு போ, நல்ல லட்சணமா. அப்பதான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். நீ செய்யறது தப்புத்தேன். எப்ப பார்த்தாலும் டவுசர் சட்டையே போட்டு தெரிஞ்சினா அவனுக்கு கொஞ்சம் போர் அடிக்குமா இல்லையா அவன் புருஷனுக்கு? அப்பத்தா சும்மா விளையாட்டு சொல்லுது. ஆனா அவங்க சொல்றது உண்மைதான். எப்பயுமே பொம்பளை பிள்ளைய புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா ஒரு புடவையை கட்டிக்கிட்டு தலை நிறைய பூவை வச்சுக்கிட்டு நல்ல பொட்டை வச்சுக்கிட்டு சிரிச்ச முகமா பேசினாதானே அவங்களுக்கு ஆசையா இருக்கும். அதை விட்டு போட்டு எப்ப பார்த்தாலும் நைட்டியவே தூக்கி போட்டுக்கிட்டு டவுசர் தூக்கி போட்டுக்கே இருந்து போர் அடிச்சிருக்கலாம் அவங்களுக்கும். அது ஒரு நல்லா இருக்காதுல்ல. வந்தா ஒரு அன்பா அக்கறையா பேசணும், சாப்பாடை வைக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி துணிமணியை போடணும் வைக்கணும். எல்லா ஆம்பளைகளுக்குமே ஒரு சேலை துணி கட்டியிருந்தாலும் பிடிக்கும். நீங்களும் அப்படித்தான் செய்யறீங்க. ஒரு நைட்டியையும் இந்த டவுசர் சட்டையும் போட்டுக்கிறீங்க. இல்லாட்ட அந்த சுடிதார் மூணை போட்டுக்கிறீங்க. இந்த லெக்கினிஸ் அது என்னமோ கால் ஊற ஒட்டிக்கிறது. அப்படியே ஒட்டிக்கிட்டு அதை போட்டுக்கிட்டு ஒரு சுடிதார் ஒன்றை போட்டுக்கிட்டு கொட்டடிக்கிறீங்க. கண்டன காண்டு தெரியுறீங்க. அப்புறம் எங்கிட்ட புருஷங்களுக்கு ஆசை வரும் சொல்லுங்க. ஓஹோ அப்படியா விஷயம்? அப்ப புருஷங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணுமா? இது தெரியாமதான் நம்ம எப்ப பார்த்தாலும் இந்த சேலை ரோஸ் கலர் சேலையவே கட்டிட்டு தெரியறோமா?
இனிமேல் டிசைன் டிசைனா சேலையை கட்டுறோம், நம்ம ராசபாண்டியை அசத்துறோம். சரிக்கா, புடவை கட்டி ரெடியா இருங்கக்கா. உபதேச ஊருக்கு மட்டும்தானா மகாராணி, உங்களுக்கு இல்லையா? சேலை கட்டுறதெல்லாம் சரித்தேன், ஆனா எப்ப பார்த்தாலும் இந்த ப்ளூ கலர் சேலையில கட்டிக்கிற நீயும் வருஷம் 16 பூரா இப்படிதான் கட்டுற. இன்னைக்கு தான் நல்ல சேலை கட்டிப்போ, ஃபங்க்ஷனுக்கு போயில அப்படி சேலையில பீர ஊரா அடிக்கி வச்சிருக்கு. அது எனக்கு கடிக்க வச்சிருக்குன்னு எனக்கும் தெரியல. பத்தி சூடம் காமிச்சு பத்திரமா அப்படியே உள்ளே பூட்டி வச்சிரு. நல்ல சேலையை கட்டிக்கு போவாளா எங்க வேணாலும். அது கொஞ்சம் வயசுக்கார பிள்ளைய கட்ட வேண்டியதே போக வேண்டியதான். நம்ம அதனால கட்டிக்கிட்டு இப்ப எந்த தனா இதுக்கு போக போறோம் மன வரைக்கு? நமக்கு பத்தலையா வயசானவங்களுக்கு ஏதோ ஒன்று கட்டிக்கு போக வேண்டியதுதான். என்னம்மா என்ன கட்டில வயசாயிருச்சா உனக்கு? ஏண்டி மருமகளே போவே இல்லை அந்த சேலையில போய் வச்சு நான் செய்ய போறேன் அடிக்கடிக்கு வச்சு. நான் என்ன செய்வேன், இருக்கிற சேலையே மகளுக்கு கொஞ்சம் மருமகள் வந்து பிரிச்சு கொடுக்க வேண்டியது, அதை கட்டட்டும். அப்படி இல்லங்கம்மா, சேலையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு தான் கட்டி கீழே ஓட்டணும். அதை சும்மா மடிச்சு மடிச்சு வச்சுக்கேன் வையன், மடிப்புக்கு அப்படி இத்து போயிடும். நம்ம கட்டுனாலும் இத்துதான் போகும், கட்டாம புதுசா வச்சிருந்தாலும் இத்துதான் போகும். அதனால நல்லா இருக்கும்போது கட்டி அனுபவிச்சுக்கணும், புரியுதா? சரி பாயசத்தை குடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்புங்க. நீங்களும் சேலையை மாத்திட்டு வாங்க, நானும் போய் ரெடி ஆயிட்டு வரேன். டக்குன்னு கிளம்புவோம். ரெடி 1 2 3 சொல்லக்குள்ள ரெடி ஆயிருவேன். நீ சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு ஓடு. எப்பா இந்த நிச்சயதார்த்தத்துக்கு போறது யாருமே இல்ல, பாயசத்தை வேற நிறைய குடிச்சுட்டு அங்க வேற போய் சாப்பிடணும். இப்ப என்ன சம்பந்தி, நீங்க என்ன போனே ஓடி அதுல போறீங்க? அங்க உட்காந்து ஊர் உலக கதையெல்லாம் பேசி மெதுவாத்தே வருவீங்க. மெதுவா ஆரம்பர சாப்பிட்டு வாங்க. யாரு இது புதுசா இருக்காங்க? யாராவும் அதானே, யாரு இது புதுசா இருக்கு? இந்த அம்மா யாரு? ஏமா யாருமா நீங்க? அவர் யாரோ நாமம்லாம் போட்டிருக்காரு. திருப்பதில இருந்து நேரம் இங்க வந்திருக்காங்களோ? ஏங்க உங்க அம்மாவுக்கு நம்மள அடையாளமே தெரியலங்க. ஆமா அமைதியாரு, என்ன பண்றாங்கன்னு பாப்போம். ஏமா யார் வீட்டு பிள்ளையம்மா நீங்க? எல்லாம் உங்க வீட்டு பிள்ளையதான். எங்க வீட்டு பிள்ளைகளா? என்னம்மா சொல்றீங்க? இந்த மாதிரி யாரும் எங்க வீட்டுல இல்லையே. அந்த தம்பியை பார்த்தா சாடிக்கு என் மகி மாதிரியே இருக்காப்ல. பெத்த மகனை பார்த்து மகை மாதிரியே இருக்காப்லன்னு சொன்ன முத தாயி எங்க அம்மாதே. ஆமா சம்பந்தி, இந்த பிள்ளைய பார்த்தா கூட என் மகன் சரசு மாதிரியே தெரியல சாடிக்கு. சுத்தம் உங்க அம்மாவுக்கு உங்களை அடையாளம் தெரியல, பார்த்தா எங்க அம்மாவுக்கு என்ன அடையாளம் தெரியல. ரெண்டு தாய்கள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. ஏமா உங்களை தானே கேக்குறோம், யார் என்னாண்டி? நீங்க வாடு கம்மு நின்றா என்ன அர்த்தம்? கமல் நின்றா நீங்களே கண்டுபிடிங்கன்னு அர்த்தம். ஒருவேளை இப்படி இருக்குமோ, சொந்தக்காரங்க சொல்லி கொள்ளக்காரங்களே வீட்டுக்குள்ள நுழையறாங்கன்றாங்களே, அப்படி இருக்குமோ? எதுக்கும் சமந்தி அலர்ட் பண்ணி விடுவோம். சமந்தி எனக்கு ஒரு சந்தேகம், இவங்களே நம்ப கூடாது சமந்தி. சொந்தக்காரங்கன்ற பேர்ல கொள்ளக்காரங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிராங்களா? எதுக்கும் நம்ம கொஞ்சம் அலர்ட்டாவே இருப்போம். வாங்க பக்கத்துல போய் அவங்க நோட்டம் விடுவோம். நான் சமந்தி சொல்றீங்க கொள்ளக்காரங்களா? அப்ப பக்கத்துல போலாம்ன்றீங்க. கையில ஏதாவது ஆயுதம் வச்சிருந்தாங்கன்னா? என்ன சரசு, எங்க அம்மா உங்க அம்மாட்ட போய் ஏதோ காதை கடிச்சுக்கிருக்காங்க. ஐயோ சமந்தி, ஆயுதம் வச்சிருப்பாங்க காயுதம் வச்சிருப்பாங்கன்னு பயந்துட்டு இருந்தா அவங்க நம்மள போட்டு பாத்துருவாங்க. உங்க பல்லே நல்ல ஆயுதமாத்தி இருக்கு, வாங்க அப்படியே ஒரு கடி கடிங்க. சரி சமந்தி வாங்க, பக்கத்துல போய் பேச்சு கொடுக்குற மாதிரி அப்படியே போய் அவங்கள மட்டும் விடுவோம். ஏமா பிள்ளைகளா, நீங்க யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? உங்களை பார்த்ததே இல்ல, ஆனா நீங்க என்ன எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? சொந்தக்காரவங்கன்றீங்க. உங்களை பார்த்தா நேரா திருப்பதியில இருந்து வர மாதிரி தெரியுது. ஆனா உங்க வீட்டுக்காரர் என்னமோ அந்த வட இந்தியாக்காரவங்க சேட்டு மாதிரி ட்ரெஸ் விட்டுருக்காரு, ஒண்ணு விளங்கலையம்மா. என்னங்கம்மா பண்றது, பெத்த தாய்களுக்கு பிள்ளைகளை அடையாளம் தெரியறது இல்ல இந்த காலத்துல. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எங்களை எப்படி ஞாபகம் இருக்கும்? என்ன இவங்க புரியாத புதிராவே பேசிக்கிருக்காங்க. எங்கேயோ இடிக்குதே. சமந்தி இது ஏதோ விலங்கர் கூட இருக்கு. இவங்க ஏதோ தீவிரவாதி கூட்டத்தை சேர்ந்தவங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கும் உள்ள போய் அந்த பண அருவா இருக்கு, அதை எடுத்துட்டு வாங்க. சரிங்க சமந்தி, நீங்க பேச்சு கொடுத்துட்டே இருங்க, நான் போய் எடுத்து ஓடி வந்துடுறேன். என்ன சரசு, எங்க அம்மா எங்கேயோ போறாங்களே. ஒருவேளை உங்க அம்மா நம்மள அடையாளம் கண்டுபிடிச்சாங்களே என்னமோ, அதனால ஆரத்தி எடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சுடிதார் எங்கேயோ நம்ம பாத்துருக்கமே, பழக்கப்பட்ட சுடிதார் மாதிரியே இருக்கானா? பாப்போம் கொள்ளக்காரங்களா இருந்தாங்க ஒரே போடு தலை துண்டா போயிடணும். ஏமா இந்த நீ பொட்டி வச்சிருக்கீங்களே, அதுக்குள்ள என்ன வச்சிருக்கீங்க? அதுக்குள்ளீங்களா? அதுக்குள்ள எங்களுக்கு தேவையான ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம். ட்ரெஸ் காஸ்டியூம்ஸா? ட்ரெஸ் சரி, காஸ்டியூம்ஸ்னா ஒருவேளை வெடி குண்டு வச்சிருப்பாங்களோ? வாங்க சம்பந்தி வச்சு வந்துட்டீங்களா? அதை எடுத்து கழுத்துல வச்சு ஒரு மிரட்டுங்க, அப்ப நான் யாருன்னு சொல்லுவாங்க. நான் பாத்துக்கிறேன் சம்பந்தி, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. பாலகுமார்னா யாரு? பாத்து சம்பந்தி, கோளாரா வேலை செய்யுங்க, சொதப்பிடாதீங்க. ஏமா இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? நீங்க யாருக்கு சொந்தம், எந்த வழியில சொந்தம்? எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. உண்மையை சொல்றீங்களா இல்ல என் வேலையை காட்டட்டுமா? என்னம்மா நீங்க சொந்தக்காரங்கன்னு சொல்றோம், கொஞ்சம் கூட ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கூப்பிட்டு உட்கார வைக்க மாட்டேங்கிறீங்க, ஒரு காஃபி டீ தர மாட்டேங்கிறீங்க. இதுதான் உங்களோட வீட்டுல சொல்லி கொடுத்த பண்பாடா? நீங்க ஏதோ பெரிய ராஜ பரம்பரைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், ஆனா இவ்வளவு பிச்சைக்காரத்தனமா நடந்துக்கிறீங்க. பாத்தீங்களா சம்பந்தி, நான் சொல்லல என் கொள்ளக்காரங்களே, அது பகல் கொள்ளக்காரங்க. நான் ஒரு ராஜ பரம்பரைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்காங்க. என்கிட்ட பவளங்கள் முத்துக்கள் மாணிக்கங்கள் எல்லாம் நிறைய இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. காவணி பயிலுங்க, இருங்களா அவங்கள. இதுக்கப்புறம் யோசிக்காதீங்க சம்பந்தி, கழுத்துல அருவாவை போடுங்க. யார்கிட்ட? என்கிட்டயே வா, இந்த பாலகுமாரி கிட்டயே வா. நானும் போனா போதுன்னு குழந்தை பிள்ளைய கட்ட மாதிரி பொறுமையா கேக்குறேன். என்கிட்டயே வராவடித்தனம் பண்றீங்க. மரியாதை
ஐயோ அத்தை, நான் தாத்த சரசுத்த. எம்மா நான் தாம்மா உன் பையன். என்னடா சொல்ற? நீ ஆள் அடையாளம் தெரியல, இவள ஆள் அடையாளம் தெரியல, என்னங்கடா சொல்றீங்க? பரவாயில்ல, பொண்ணு நல்லா ரெடி பண்ணிட்டீங்க நீங்களேவா, பூட்டி பார்லர்ல இருந்து வந்த மாதிரியேவா. ஆனா சடமுட்டை என்ன எப்பயும் 2 சடையை போட்டுருக்கா, ஒரு சடை போட்டுருக்கா இன்னைக்கு? ஏக்கா நான் சொன்னேங்க்கா, அவதான் வேணான்ட்டா. எனக்கு ஒரு சடை போட்டு பழக்கமே இல்லக்கா, எனக்கு இதே இருக்கட்டும்க்கா, எப்பயும் ஒரே மாதிரி இருக்கணும்ட்டா. அது சரி, பூ வச்சு விடாம இருக்கீங்க பொண்ணுக்கு? அதே நான் மறந்து வந்துட்டோம், அந்த ராணி எடுக்க போயிருக்கே. பிரேம்குமார் செம்மண்டு இருக்கானே, பல நாள் கனவு இன்னைக்கு நினைவாய் போச்சு. என்னடா? ஆமாங்க பாட்டி. கவலைப்படாத ராசா, 2 பேரும் நல்லா இருப்பீங்க, ஒரு நல்ல எண்ணத்துக்கு நல்லா இருப்பீங்க. ஐயருக்கு சொல்லிருக்கீங்களா? இல்லம்மா, அதெல்லாம் சொல்லல, நமக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல. ஐயர் வச்சு பண்ணிக்கலாம், நம்மளே நமக்குள்ள பேசிக்கிட்டு தட்ட மாத்திக்கிற வேண்டியது. எனக்கு ஐயர் ஐயர்லாம் நமக்கு பழக்கம் இல்லவே. யாரோ அன்னைக்கு சொல்லியிருப்பாங்க கூட அக்காட்ட, அதனால சின்ன பொண்ணு நிச்சயதார்த்தத்துக்கு ஐயரை கூப்பிட்டுருந்தோம், இல்லாட்டி நாங்களும் கூப்பிட்டதெல்லாம் கிடையாது. நம்ம அதில் யாருமே ஐயர்லாம் வச்சுக்கிட்டு நிச்சயம் பண்ணுறது கல்யாணம் பண்ணுறதெல்லாம் பண்ணுறோம். எல்லாம் பெரிய ஆளுக்கு உட்காந்துக்கிட்டு பேச்சுவார்த்தை பண்ணி ஒரு முடிவுக்கு வந்து கல்யாணம் பேசி முடிக்கிறது. நம்ம காலகாலமாக அப்படி தானே பண்ணிட்டு இருக்கோம். அதை சொல்லுங்க, நவீன பறக்க பறக்க அந்த சாஸ்திரம் இந்த சாஸ்திரம் அர்த்த சாஸ்திரம் எந்த நாளும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. காசு இருந்தா எல்லா சாஸ்திரமும் பார்க்கலாம், காசு தானே எதுவும் பார்க்க மாட்டாங்க. இந்தாங்க பூவு, இந்தாங்க வச்சு விடுங்க பொண்ணுக்கு. ஏ பாத்துடி ராணி, கீழே விழுந்துடாத, எனக்கு இப்படி ஓடி வந்துருக்க. அதுக்கு இல்லக்கா, பூவுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பொண்ணுக்கு. சரி அதான் நிச்சயத்துக்கு அது கட்டு மாத்தவங்களையும் பூ எடுத்துக்கு வரணுமேனு வேகமா ஓடி போயிட்டு இருந்தேன் வீட்டுல போய். ஆமா பாவம், ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லாம உட்காந்து கட்டுச்சு ராணி, நிறையா பூ கட்டுச்சு. இந்தாமா மருமகளே பூ வச்சுக்க. பொண்ணு என்ன அதாவா பூ வச்சுக்கிறேன்? போதுமா? இந்த 2 உடிமை போட்டாலே இப்படித்தான், பூ வைக்க முடியாது ஒழுக்கமா. அதுக்கு நல்ல ஒரு சரியா போட்டிருந்தா நல்லா அழகா வைக்கலாம், பூவிலே அலங்காரம் பண்ணி விட்டுருக்கலாம். இல்லக்கா, எனக்கு எப்பொழுதுமே இதே மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டே பழகி போயிடுச்சு. ஆமா ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹேர் ஸ்டைலு. சில பேர் நேர் வகுடு எடுத்தா நேர் வகுடு தான் எடுப்பாங்க, சில பேர் கோணையா எடுப்பாங்க, சில பேர் மொத்தத்துக்கு வகுடி எடுக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அதையே பழக்கப்படுத்திடுவாங்க. ஆமாக்கை, எங்க அம்மாலாம் மண்டை கூட வகுடு வச்சிருக்கு. சும்மா இருங்க பிரேம்குமார், அப்படிலாம் பேசக்கூடாது, அத்தை கோச்சுக்க போறாங்க. யார்? எங்க அம்மாவா? எங்க அம்மா அதெல்லாம் கெடுக்கிறாது. எங்க அம்மாவை நான் நல்லா ஊட்டுவேன், எங்க அம்மா என்னைய ஊட்டும், எங்க பெரியம்மாவை என்னைய ஊட்டும், அதெல்லாம் எங்களுக்கு சரசம். சரி சரி, என்ன பேசிட்டே இருக்கீங்க? நல்ல நேரம் எப்ப தட்டு மாத்துறதுக்கு? இந்த இன்னும் 2 நிமிஷம் இருக்குமா, அப்படி தட்டை மாத்திடலாமா? அப்படியாண்ணே? சரிண்ணே சரி, நீங்க பார்த்து சொல்லுங்க டயத்தை, அந்த டயத்துக்கு தட்டை மாத்திருங்க. எங்கடி எங்கம்மா உங்க அக்காவை காணா? அக்கா அந்த வந்துடும், மாமா எங்கேயோ கையெழுத்து போடணும்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்காராம், ஏதோ இடத்த விற்கிறதுக்கு. அவ அக்கா பேர்ல இருக்கும் போல, அதுக்கு தான் கையெழுத்து போட கூட்டிட்டு போயிருக்காரு, வந்துடும். சரி சரி, அப்படியா? என்னவா கல்யாண செலவுக்கு விற்கிறாங்களா? இல்ல இல்ல, கல்யாண செலவுக்குலாம் விற்கல, அவங்ககிட்ட நான் காசா இல்ல. அவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் தானே பண்றாங்க, நிறைய இடம் வாங்கி போட்டிருக்காரு அந்த தங்கம்மா பேர்லதான். அப்பப்ப வாங்க விற்க அதே சொல்லியாதானே இருப்பாங்க, அதுக்காண்டி கூட்டு போயிருக்காரு. ஓஹோ அப்படியா? சரி சரி. ஏக்கா எனக்கு கூட சொல்லி ஒரு இடம் வாங்கணுக்கா, கம்மியான விலைக்கு எங்கேயாவது வந்துச்சுன்னா சொல்லுக்கா, வாங்கி ஒரு வீட்டை கட்டணும்க்கா. ஏண்டி ராணி, அப்ப நீ இருக்க வீடு சொந்த வீடு இல்லையா? சொந்த வீடுதான், ஆனா அதுக்கு பட்டா இல்ல ஒண்ணும் இல்ல. எப்பனாலும் காலி பண்ண சொன்னா காலி பண்ணிதான் ஆகணும், அது நிரந்தரம் கிடையாதுல்ல. நமக்குன்னு ஒரு இடத்த கையாள இடத்த வாங்கி வீட்டை கட்டினாதானே ஒரு நிம்மதி. அது என்னைக்கு காலி பண்ண சொல்லிடுவானோ என்னமோன்னு சொல்லி மனசை அடிச்சுட்டே கிடக்கும்ல. சரிடி சொல்றேன், மாமாட்ட சொல்லி வச்சோம்னா கம்மியான விலைக்கு வந்துச்சுன்னா சொல்லுவாரு. இப்ப எங்க குறைஞ்சபட்சமே செண்டு 1 லட்சத்துக்கு மேலதான் விற்கிறாங்க, அது கம்மி எங்க விற்கிறாங்க? சரிம்மா, டைம் ஆயிடுச்சு, தட்டை மாத்திடலாமா? டைம் ஆயிடுச்சானே? சரி வாங்க, முன்னாடி வாங்க, நீ தான் தட்டு மாத்தணும், முன்னாடி வாங்க. இல்லம்மா, நான் எங்கிட்டு மாத்துறது, தங்கச்சியை மாத்துட்டேன் எனக்கு பதிலா. என்னத்த மாத்த, நீ வந்து மாத்துத்த? நான் எடுத்துக்கினே, நீ வந்து தட்டை மாத்திக்கினே, உன் மகளுக்கு நீ மாத்தினாதான் நல்லா இருக்கும். இல்லம்மா, நான் தனியா ஆளா நின்று தட்டை மாத்துறது நல்லாவா இருக்கும், அதுக்குதான் நான் மாத்தலன்றேன். பிறகு நான் மட்டும் என்ன, அவன் மச்சன் என்ன உயிரோட உட்காந்துருக்காரு, நான் தனியாத்தே இருக்கேன். சரி சரி, யாரும் மாத்த வேணாம், அங்கம்மா பொண்ணு விட்டு சார்பா நீயே மாத்து. ஐயே, இதுக்கெல்லாம் போய் கணக்கு பார்த்து கிடைக்குங்க. பெத்தது 1000 பணம் காட்டி பிள்ளைகளுக்கு நல்லது நினைக்கிறது யார் நினைக்க போறா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சாஸ்திரம் இல்லை சம்பிரதாயம் இல்லை, நல்ல மனசு இருந்தா போதும். வந்து நீங்க வந்து மாத்துங்க வாங்க. அதனாலதான் உனைய மாத்த சொல்றாங்க, வந்து நில்லு, நீ வந்து முன்னாடி நின்று நடத்தி வை, நல்லபடியா இருக்கும். அப்படினாலும் மாப்பிள்ளை வீட்டு போயணும்ல, நாங்களும் அப்படி ஆளுதாத்தே இருக்கோம். இருந்தாலும் ஒரு ஆளு மாப்பிள்ளை வீட்டு சைடு, ஒரு ஆள் பொண்ணு வீட்டு சைடு வேணும்ல. சரி, அப்ப வள்ளியும் அங்கம்மா அவங்க கூட மாத்திக்கிட்டேன். அப்புறம் என்ன இல்லை, மாப்பிள்ளை வர சொல்லி விடுறேன், நீங்க 2 பேரும் அவங்க 2 பேரும் 2 தட்டை மாத்துங்க. தம்பி காப்பியா, இங்க வாங்கப்பா, தட்டு மாத்த கூப்பிடுறாங்க. ஆமா ஆமா, அந்த அம்மா சொன்ன மாதிரியே ஒரு ஆள் பொண்ணு வீட்டு பக்கமும் ஒரு ஆள் மாப்பிள்ளை வீட்டு பக்கமும் நின்று மாத்துங்க. அங்க தட்டு மாத்த கூப்பிடுறாங்க, அப்படி வந்து நில்லுங்க வாங்க. இவாரு சந்திரா, நல்லபடியா குலதெய்வத்தை நினைச்சு வேண்டிக்க. தேதி எத்தனாம் தேதி வச்சுக்கீங்க கல்யாணம், அது முடிவு பண்ணிட்டீங்கல்ல? தை 1ஆம் தேதி வச்சுக்கலாம்னு இருக்கோம் தம்பி. என்னப்பா சம்மந்தக்காரவங்களே, எங்க மாப்பிள்ளைக்கு உங்க பொண்ணை கட்டுறதுல எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம், எங்களுக்கும் பொண்ணை மாப்பிள்ளை கொடுக்கறதுக்கு பரிபூர்ண சம்மதம். அப்புறம் என்ன, வார தை மாசம் 1ஆம் தேதி கல்யாணத்தை நல்லபடியா வச்சுக்கிருவோம், எல்லாத்துக்கும் சம்மதம். அப்புறம் என்ன, 2 பேரும் மாலையை மாத்திக்கங்க. வச்சுக்குட்டி அப்பாட்ட வாங்கம்மா,
சித்தப்பாவும் சித்தியும் மாலை மாத்திக்கிட்டு வா. நீ சித்தப்பா கூடயே இருமா. சித்தப்பா மாலை மாத்தினதுக்கு அப்புறம் போய் உட்காந்துக்க, சரியா? பரவாயில்லையா குட்டி, நல்லா போய் ஒட்டிக்கிட்டு அழைச்சிட்டு போயிட்டு இப்பயே வா. ஒட்டாம என்ன செய்வா? வேணுங்கிற நேரம் சாக்லேட்டு பிஸ்கட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாப்புல இல்ல, விடுவாளா? சரிப்பா பிரேம்குமாரே, 2 ஒரு மாலை மாத்திக்கோங்க. செயின் கையில் வச்சுக்கே சந்திரா, செயின் எடுத்து கொடு. மாலையை மாத்திக்கிட்டு செயினை போட்டு விடட்டும் பொண்ணுக்கு. கையில வச்சிருக்கேன். இந்தாப்பா பிரேம்குமார், செயினை போட்டு விடு மருமகளுக்கு. செயினெல்லாம் மொத்த செயினா இருக்கு. எத்தனை பவுனு? 10 பவுன் தாம்மா. பரவாயில்ல, நல்லா இருக்கு பார்வையா. வேற என்ன, எல்லாரும் சாப்பிட போங்க. நீ ஒவ்வொருத்தரா வந்தாங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கு பொட்டை வச்சு ஆசீர்வாதம் பண்ணட்டான். என்ன காயு, ஹாப்பியா? ஹாப்பி தான். நீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இதெல்லாம் நடக்குமா என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பத்துல வாடா போடா பிரேம்குமார், கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேன். இப்பெல்லாம் வாங்க போங்கன்ற இதெல்லாம் உண்மைதானா? முன்ன பின்ன தெரியாதப்ப அப்படித்தான் பேசுவேன். ஆனா இப்ப அப்படி இல்லையே. பொண்ணு மாப்பிள்ளையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாங்க நம்ம கிளம்புவோம். அடுத்தடுத்து வரவங்க போட்டு வச்சுட்டு கிளம்பட்டோம். ஹாய், வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே எல்லாருக்கும் வணக்கங்க. நேற்றைய கேள்விக்கு எல்லாமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. இப்போ கரெக்டாக ஆன்சர் பண்ண சகோதர சகோதரிகள் பேரை ரீட் பண்ணிடலாங்க. மாசிலாமணி ஃப்ரம் பழனி. நேத்ரா அவங்களுக்கு பிறந்தநாள்னு சொல்லியிருந்தாங்க. ஹாய் நேத்ரா, விஷ் யூ ஹாப்பி பர்த்டேங்க. நீங்கள் என்றும் போல் என்றும் சீரும் சிறப்பாக சந்தோஷமாக இருக்கணுங்க. முத்துக்குமார். சாந்தி ஃப்ரம் தஞ்சாவூர். சுதாகுமார். ஜெயபாரதி. மலர் ஃப்ரம் குளித்தலை. சரவணகுமார். ஹேமலதா. அஸ்வத். கிருஷ்ணிகாஸ்ரீ. முருகன். விஸ்வா. மாரியம்மாள். கார்த்திகை பிரியா. மகிஷாலினி ஃப்ரம் மதுரை. தீபா ஃப்ரம் கேரளா. நாகராணி அறிவழகன் ஃப்ரம் மன்னார்குடி. பழனிவேல் ஃப்ரம் கோவை. அவங்க பொண்ணு பேரு மகிழினி அண்ட் மகன் பேரு சபரீஷ். மேரி ஃப்ரம் பெங்களூர். ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருந்தாங்க. எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல? அவங்க பையன் பேர் மணிகண்டன் சொல்லியிருந்தாங்க. அவனுக்கு கதை ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு ஒரு ஹாய் சொல்ல சொன்னாங்க. ஹாய் மணிகண்டன், எப்படி இருக்கீங்க? சரவணன் ஃப்ரம் கோவிலம்பாக்கம். சிவகாமி அருணாச்சலம் ஃப்ரம் பெங்களூர். மஞ்சுளா விஸ்வநாதன் ஃப்ரம் நாகமங்கலம் சென்னை. ஆதித்ய பாலா. திவ்யா ரூபன். ஹாய் திவ்யா ரூபன் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? எலிப்பாட்டியை ரொம்ப பிடிக்கும். எலிப்பாட்டியை ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. எலிப்பாட்டி கொஞ்சம் ஃபங்க்ஷனில் பிஸியாக இருக்காங்க. அவங்க இன்னொரு நாள் சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் ஹாய் சொல்லிக்கிறேன். ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? காவியலதா ஃப்ரம் கிருஷ்ணகிரி. பத்மா ஃப்ரம் பழனி. லீலாவதி. ஜெனிஃபர். ஜெயபாரதி. வளர்மதி நெய்வாசல் ஃப்ரம் புதுக்கோட்டை. கணபதி. சுடலை வடிவு. மனோஜ் ஃப்ரம் கோவை மற்றும் மகிசாலினி ஃப்ரம் மதுரை. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க. இன்றைய கேள்வி என்னன்னா, காயத்ரிக்கு எடுத்துட்டு வந்த நிச்சயதார்த்த செயின் எத்தனை பவுன் என்று பிரேம்குமாரின் அம்மா கூறினார்? இதுதாங்க இன்றைய கேள்வி. இன்றைய கேள்விக்கு எல்லாரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம். ஓகேங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்க்குற சகோதர சகோதரிகள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. மறக்காமல் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். எங்களை நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். அப்புறம் தான் மென்மேல் நிறைய வீடியோஸ் போடணும் எங்களுக்கு தோணுங்க. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.